வணக்கம்ண்ணே. வணக்கம். நான் கள்ளக்குறிச்சி நாம் தமிழர் ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவருடைய கும்பையா. எங்கள் ஸ்டாண்டு நாங்கள் புதுசாக ஆரம்பிக்கும் போது 3 ஆட்டோட்டே இருந்தோம். இன்னைக்கு 23 பேர் இருக்கிறோம். பல போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த ஸ்டாண்டை எவ்வளவோ கட்டுக்கோப்பாக கொண்டு வந்துட்டேன். நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்களோ அதே தனி மனதாக இருந்து இன்னைக்கு கள்ளக்குறிச்சி ஊரில் பல கட்சிக்கு மத்தியில் போராட்டத்தையும் வாழ்வத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு எவ்வளவோ சீரழி எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கேன். அவ்வளோத்தையும் தாங்கிட்டு தான் நிற்க முன்னால் நிற்கேன். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இதில் அதெல்லாம் இதுக்கு சமந்தான். அதனால் பெருசாக எடுக்கலை. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரே ஒரு கேள்வி தான். நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா, ஏன்னா ஆட்டோட்டரோட நிலமலை ரொம்ப மோசம். ஒரு வருஷத்துக்கு எஃப்சி காட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபா 1 லட்சம் ரூபாய் ஜோலிக்க வேண்டி இருக்குது. அதனால அரசு பணியாக ஆக்குவீங்களா ஆட்டோ டிரைவரை? நான் அதான் நான் என்ன சொல்றோம்னா, நம்ம வந்தவொடனே ஊபர் ஓலா இந்த சுகி சுமோட்டோவை நிறுத்திடும், எடுத்துறோம். நம்மளே உலா அப்படின்னு ஒரு இது தொடங்குறோம். அதிலே அதை அரசு பணியாக மாற்றிடுறோம். நீங்கள் கேட்குற மாதிரி ஆட்டோ அரசு பணியாக மாற்றி தனியாக நம்ம வைக்கிறோம். தனியாக ஆட்டோ ஓட்டிக்கிறவங்களுக்கும் நியாயமான ஒரு தொகையை தீர்மானித்து அவங்களுக்கு முழு தொழில் பாதுகாப்பு கொடுத்து நடத்துகிறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆட்டோ ஓட்டுறவர், இந்த வாடகை வண்டி ஓட்டுறவர் எல்லாருக்குமான அரசைத்தான் நாம நிறுவ போறோம். அதனால அச்சத்தை விடுங்க, நம்பிக்கையோட இருங்க, உறுதியா நம்ம சரி பண்ணி